அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? கேட்குறீங்களா? வாசிக்கிறவங்களாக இருந்தாலும் கேட்கிறவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக பேர் பெற்றவர்கள். நற்பேர் பெற்றவர் யார் என்று சொல்வது போல் தீய வழியில் நடமாமலும் தீயோர் சொல் கேட்காமலும் தீயோர் பந்தியில் அமராமலும் இருப்பவர்களே இல்லையா? அப்போ நம் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது இதெல்லாம் நாம் செய்வதில்லை. அந்த நிலை ஒன்றே நமக்கு போதும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார்? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 16 18 முடியும். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நிற்கிறார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரியைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். வானதூதருக்கு அவர் துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நிற்கிறார் என்பது கண்கூடு. ஆம், ஏனென்றால் கடவுள் மீது அதிக இரக்கம் கொண்டு அப்படி நமக்கு துணை நின்றதால் தான் அவர் மகனை நமக்கு தருகிறார். அந்த மகன் மூலமாக தான் நாம் விடுதலை பெறுகிறோம். ஏனென்றால் சோதனையிலும் வேதனையிலும் நாம் என்ன படுகிறோம் என்று இருக்கும்போது அவர் இவ்வுலக வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்களும் துயரங்களும் யாராவது ஏற்றுக்கொண்டாங்களா? ஏழை எளியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. பதவியில் இருப்பவர்களோ அந்தஸ்தில் இருப்பவர்களோ யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்வது போல் ஒரு நடிப்பு மட்டும் நடித்தார்கள், அவரை புறக்கணித்தார்கள். அதனால் நாம் சோதனையில் இருக்கும்போதும் வேதனையில் இருக்கும்போதும் நம்மை அறிந்து கொண்டதால் நாம் அந்த நேரங்கள் அவர் மன்றாடும் போது அவர் நமக்கு பூர்ணமாக விடுதலை தருகிறார். என்றால் எல்லாம் அனுபவித்தாரே, மனித உருவில் அனுபவித்தார் அல்லவா? அதுதான். அப்போ ஒரு மனிதன் படுகின்ற பாட்டை கண்கூடாக காண்பதும் அனுபவிக்கும் போது தான் தெரியும் அதனோட வழிகளும் வாதைகளும். சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு. இல்லை, அவன் பட்ட துன்பங்களும் துயரங்களும் அவனை மெருகேற்றி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மெருகேற்றுதல் இறைவனோடு வழி நடக்கும்போது இன்னும் கூடுதல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதை பற்றி பிறர் குறை சொல்லும்போது அதையெல்லாம் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. நம் வழி இறைவனோடு சேர்ந்து நடப்பது மட்டும்தான். யார் என்ன சொன்னால் என்ன? 2 செவி தந்தார் அல்லவா? அந்த 2 செவியில் ஒன்றை வாங்கி கொண்டு ஒன்றை வெளியில் விடும்படி நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் அவர் நம்பிக்கையும் உள்ள ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக மாறி எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகள் போல் ஆக வேண்டியதாயிற்று. ஏனென்றால் நம் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் பார்க்கிறார். அவர் வேதனைப்பட்டார் அல்லவா? சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அல்லவா? அப்படியே தானே? சோதனையில் விழவில்லை, அவர் உட்படுத்தப்பட்டார், ஆனால் விழவில்லை. என்னென்ன சாத்தான் அவரை சோதித்தான், அதுபோல் தான் நம்மளையும் அவன் சோதிக்கும்போது நாம் அதில் விழாதவாறு தப்பித்து கொள்ள வேண்டும். இறையேசு நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே நிறைவாக நடக்கும். அந்த நிறைவை கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, நீர் மட்டும் போதும் ஆண்டவரே, நீர் மட்டும் போதும். நீர் இருந்தால் நாங்கள் எல்லா வழியிலும் நிறைவாக இருப்போம். ஆமாம் ஆண்டவரே, சொல் செயல் சிந்தனைகள் அனைத்திலும் நிறைவாக இருக்கும். இவ்வுலக செல்வம் எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்பதை நீர் எங்களுக்கு காமித்து கொடுத்தீர் ஆண்டவரே. இது எல்லாமே வெறுமை. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நிறைவை மட்டுமே தேடும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த நிறைவு தான் எங்களை வாழ்வின் வழிக்கு அழைத்து செல்லும் ஆண்டவரே. அந்த வாழ்வின் வழியை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை கண்டுகொள்ளவும் அதை பற்றி கொள்ளும்பாறு நீர்தாமே எங்களுக்கு அனைத்தையும் உணர்த்திய கிருபைக்கு செயலாற்ற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென்.